Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம day 8 பார்க்குறோம். Past continuous tense பார்க்க போகிறோம். Last வீடியோவில் நம்ம வந்து present continuous tense பார்த்தோம். Present continuous tenseனா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி presentல ஒரு action தொடங்கி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறது. Continuous அப்படின்னா ing யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். Past continuous அப்படின்னா என்னன்னா பாஸ்ட்லேயே ஒரு விஷயம் தொடங்கி பாஸ்ட்லேயே முடிகிறது. அதாவது முன்னாடியே ஒரு விஷயம் தொடங்கி முன்னாடியே முடிஞ்சிருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கிராமர் ரூலுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ அங்கே சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம எப்படி பார்த்தோம்? ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். யூவி தே வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அங்கே எங்கெல்லாம் இஸ் வந்துச்சோ அந்த இஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வாஸ் போடணும். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ், அதனால் இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் போடணும், ஆருக்கு பதிலாக வேர் போடணும். அது மட்டும்தான் இதோட வித்தியாசம். மற்றபடி நெகட்டிவ் சென்டென்ஸில் அங்கே நாட் யூஸ் பண்ணி சொன்னோம், இங்கேயும் அதே தான் வரும். இந்த ரெண்டுக்கும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இஸ் வந்தால் வாஸ் போடணும், ஆர் வந்தால் வேர் போடணும். ஓகே, நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ வாஸ் குக்கிங். நான் குக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் குக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் அதே இது நான் குக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் குக்கிங். ஓகே, ஐ வாஸ் குக்கிங். நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் ஸ்டடியிங். ஐ வாஸ் ஸ்டடியிங். அதே மாதிரி அவங்க வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க நடந்து முடிஞ்சது. ஸோ அவர்கள் வந்து என்ன போடணும்? தே. ஆர் வர இடத்துல வேர் யூஸ் பண்ணணும். அப்போ தே வேர் பிளேயிங் பேஸ்கெட் பால் இன் த பார்க். தே வேர் பிளேயிங் பேஸ்கெட் பால் இன் த பார்க். அவங்க பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே, அவள் வந்து புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாள். ஸோ ஷீ வாஸ் ரீடிங் எ புக். ஷீ வாஸ் ரீடிங் எ புக். இது நெகட்டிவில் சொல்கிறதுக்கு அதே மாதிரி நாட் யூஸ் பண்ணி சொன்னோம். ஐ வாஸ் ஸ்டடிங். நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சொன்னேன்? ஐ வாஸ் ஸ்டடிங். நான் படிச்சுட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் நாட் ஸ்டடிங். ஓகே, அதே மாதிரி தே வேர் பிளேயிங் பேஸ்கெட் பால் இன் த பார்க் அப்படின்னு சொன்னோம். நெகட்டிவ்ல சொல்கிறதுக்கு தே வேர் நாட் பிளேயிங் பேஸ்கெட் பால் இன் த பார்க். நாட் யூஸ் பண்ணி சொல்கிறோம் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இனி இதில் கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா ஈஸி தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும்? இஸ் ஆர் ஆம் எந்த இடத்துல எது வருதோ அதை வச்சு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி தான் வாஸ் வேர் யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போது நீ படிச்சுட்டு இருந்தியா, நீ படித்து கொண்டு இருந்தியா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும்? வேர் யூ ஸ்டடியிங். வேர் யூ ஸ்டடியிங். ஆர் நீ படிச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிறத ஆர் யூ ஸ்டடியிங் கேட்போம். நீ படிச்சுட்டு இருக்கியா, படித்து கொண்டிருக்கிறியா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும்? ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னு கேட்போம். இதே நீ படித்து கொண்டிருந்தாயா, நீ படித்து கொண்டிருந்தாயா அப்படிங்கிறத வேர் யூ ஸ்டடியிங். ஆருக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட மீனிங் மாறும். நீ இப்போ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டடியிங். நீ படித்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு. இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி வரும்னா இன்னொரு பேக்ரவுண்டோட கனெக்ட் ஆகி தான் எப்போவுமே வரும். நம்ம வந்து இப்படி நீ படிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். நான் கால் பண்ணும்போது நீ படிச்சுட்டு இருந்தியா அப்படி இன்னொரு சென்டென்ஸோடு கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம் எப்போவுமே. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஜென்ரலாக பேசுறதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு சென்டென்ஸ் கூட கனெக்ட் ஆகி தான் வரும். நான் கால் பண்ணும்போது நீ படிச்சுட்டு இருந்தியா. இப்போ நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜென்ரலாக பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சென்டென்ஸ் கூட கனெக்ட் ஆகி பார்க்கலாம். அவள் குக் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்னு எப்படி கேட்கணும்? வாஸ் ஷீ குக்கிங். ஷீ வந்தால் இஸ்ஸுக்கு பதிலாக நம்ம வாஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ வாஸ் ஷீ குக்கிங். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இஸ் வர இடத்துல வாஸ் போடணும், ஆர் வர இடத்துல வேர் போடணும். ஓகே, இது மட்டும்தான் வித்தியாசம். ஓகேவா? இப்போது நமக்கு கிளியராகிட்டு கொஸ்டினும் எப்படி ஃபார்ம் பண்ணணும், ஒரு பாஸ்ட் கண்டினியூஸில் ஒரு சென்டென்ஸை நடந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து அது கனெக்டிங் சென்டென்ஸோடு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத முதல்ல எப்படி சொல்லுவோம்? இது நமக்கு தெரிஞ்சது இப்போ தான் பார்த்தோம். எப்படி சொல்லுவோம்? நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி. நான் காஃபி குடித்து கொண்டிருந்தேன். எப்போ நீ எனக்கு கால் பண்ணும்போது, அப்போ அதை எப்படி சொல்லணும்? வென் யூ கால்டு மீ. அதாவது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும். வென் யூ கால்டு மீ அதாவது வெர்பு கூட ஈடி சேர்த்து சொல்லுவோம். ஓகே, நீ எனக்கு கால் பண்ணும்போது நான் காஃபி குடித்து கொண்டிருந்தேன். வென் யூ கால்டு மீ ஐ வாஸ் ட்ரிங்கிங் காஃபி. ஓகே, இது மாதிரி தான் கனெக்டிங் பேக்ரவுண்டோட ஆக்ஷனோட நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம்.
ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவ் கொஸ்டினும் நெகட்டிவ் கொஸ்டினும் பார்க்கும்போது இப்படி கனெக்டிங்கோடு பார்ப்போம். கனெக்டிங் வேர்டு இருக்குல்ல, அந்த கனெக்டிங் சென்டென்ஸ் அது வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. ஏன்னா அது வெர்பு கூட ஈடி சேர்த்து சொல்லுவோம். ஓகே, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் சேர்த்து தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஜென்ரலாக எப்படி கொஸ்டின் பாஸ்ட் கண்டினியூஸில் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் நம்ம வந்து பேசும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இந்த இடத்துல எப்படி இது வந்துச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறோம். ஓகே, இதில் டவுட் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸை இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பார்த்த இதை இது கூட சேர்த்து சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மழை பெய்ய தொடங்கிய போது அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதாவது மழை பெய்ய தொடங்கினப்போ அவங்க டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், அவங்க டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? இப்போ தான் நம்ம படித்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ். டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் எப்படி சொல்லுவோம்? அவர்கள். ஸோ அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் எப்படின்னு சொல்லணும்னு நமக்கு தெரியும். எப்படி சொல்லுவோம்? ட்ரை பண்ணுங்கள். தே வந்து தான் என்ன யூஸ் பண்ணுவோம்? வேர் யூஸ் பண்ணுவோம். அப்போ தே வேர் பிளேயிங் டென்னிஸ். தே வேர் பிளேயிங் டென்னிஸ். அவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். எப்போ? மழை பெய்ய தொடங்கிய போது. அதை எப்படி சொல்லணும்? மழைக்கு என்ன சொல்லுவோம்? இட்டு தான் சொல்லுவோம். இட்டு யூஸ் பண்ணி வெர்பு கூட ஈடி சேர்க்கணும். when it started raining. ஓகே, when it started raining. மழை பெய்ய தொடங்கிய போது டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓகே, இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும்? மழை பெய்ய தொடங்கிய போது டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தாங்களா, விளையாடி கொண்டிருந்தார்களா, அது எப்படி கேட்கணும் கொஸ்டின்? இதே இது ஆன்சர் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். வேர் மட்டும் சேர்த்தா போதும். வேர் தே பிளேயிங் டென்னிஸ் when it started raining. ஆன்சர்லேருந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிடலாம். வேற வந்து முன்னாடி போடணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அவள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா எப்படி சொல்லுவோம்? ஈஸி தான். ஷி வாஸ் ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம். ஷி வாஸ் ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம். எக்ஸாமுக்கு படித்துட்டு இருந்தா. ஸோ ஃபார்னா இக்கு அப்படிங்கிற மீனிங். எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருந்தாள். ஓகே, ஷீ வந்திருக்கனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஷீக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இஸ் இருக்க இடத்துல நம்ம வாஸ் போட்டால் என்னது? படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஷீ இஸ் ஸ்டடியிங். படித்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிறதுக்கு ஷீ வாஸ் ஸ்டடியிங். ஓகேவா? அப்போ கொஸ்டின் இதில் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? வாஸ் ஷீ ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம். வாஸ் ஷீ ஸ்டடியிங் ஃபார் த எக்ஸாம். அவள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாளா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ஃபோன் அடிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங். அப்படி தானே? எப்போ? ஃபோன் அடிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ ஃபோன் அடிச்சுட்டு இருக்கும்போதுக்கு அடிக்கிறதுக்கு, ஃபோன் அடிக்கிறதுக்கு ரிங். அப்போ ரிங்கோட செகண்ட் வெர்பு தானே, பாஸ்ட் டென்ஸில் V2 ஃபார்ம் ஆஃப் வெர்பு தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிங்குக்கு என்னது? ரேங். ஸோ எப்படி சொல்லணும்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when the phone rang. ஐ வாஸ் ஸ்லீப்பிங் when the phone rang. ஃபோன் அடிக்கும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்கணும்? ஃபோன் அடிக்கும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா அப்படிங்கிறது எப்படி கொஸ்டின் கேட்கணும்? வேர் யூ ஸ்லீப்பிங் when the phone rang. இதுலேருந்து அப்படியே கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். வேர் இங்கே ஏன் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம்? வாஸ்லாம் இங்கே இருக்க. அப்போ வாஸ் யூ ஸ்லீப்பிங் அப்படின்லாம் போடணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நீ தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்போம். நான் தூங்கிட்டு இருந்தேனான்னு கேட்க மாட்டோம். அப்போ நீ தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்போது நீனா என்னது? யூ. அப்போ யூவுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வேர் வந்திருக்கு. ஓகே, இப்போ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? வேர் யூன்னு தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இது வந்து நீ தூங்கிட்டு இருக்கிறியா, நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்லீப்பிங் அப்படின்னு கேட்போம். நீ தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் யூ ஸ்லீப்பிங். ஓகே, இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த இடத்துல இப்போ வேர் ஏன் வந்துன்னு புரிஞ்சிருக்கும். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இதுக்கு நெகட்டிவ் ஆன்சர் ஒன்று பார்ப்போம். இல்லை நான் ஃபோன் அடிக்கும் போது நான் தூங்கிட்டு இருக்கலை அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? நோ, ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் when the phone rang. when the phone rang I was not sleeping. ஓகே, இந்த இடத்துல நாட் மட்டும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நெகட்டிவ் ஆன்சருக்கு வந்து நாட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இந்த இடத்துல நான் 2 டென்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாமே இப்படி தான் வரும். நீ இது பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கும்னா இது பண்ணும்போது நீ இது பண்ணிட்டு இருந்தியா அப்படி ஒரு பேக்ரவுண்டோடு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வரும்போது அவள் சமைத்து கொண்டிருந்தாளா, அதாவது நீங்கள் வரும்போது அவள் சமைச்சிட்டு இருந்தாளா, அதை எப்படி கொஸ்டின் கேட்கணும்? ஆமாம், நான் வரும்போது அவள் சமைச்சிட்டு இருந்தா அப்படின்னும்.
நான் வரும்போது அவள் சமைச்சிட்டு இருக்கலை அப்படிங்கிறதையும் எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்கலாம். பாய்.